நம்ம ரசம் வைக்கிறோம். ரசம் வச்சா சீரணமாகறதுக்கு வைக்கிறோம். இந்த ரசம் சீரணமாகறதுக்கு மட்டும் அல்ல, நோவு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி இரும்பலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது, உடம்புக்கு நம்ம நல்லது. ரத்த ஊர் இரும்பு சத்து நம்ம அதிகம். நீங்களே இந்த ரசத்தை வாரத்துக்கு ஒரு முறையாவது வச்சு சாப்பிடுங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஒரு அரை சொம்பு தண்ணி, ஒரு 4 மூணு துவரம் பருப்பு போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். ரெண்டாயிரம் கலந்தே போதும். பருப்பு போடல வேவிட்டு மூடி வைக்கலாம். பருப்பு நல்லா வேவிட்டு நெல்லிக்காய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டங்கடை அரிஞ்சு போடலாம். 6 நெல்லிக்காய் விதைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள இருக்கிற விதைய எடுத்துக்கணும். ஐயா அந்த விதைய எடு. சரி ஐயா. இந்த மாதிரி நாளாக பிறந்து விதைய எடுத்துக்கணும். பாய். போயிட்டியா சாமி? விதை எடுத்தாச்சு, ஆட்டி எடுத்துக்கலாம். விதை எடுத்து வச்ச வெள்ளிக்காய், விதை எடுத்து வச்ச விதை எடுத்து வச்ச நெல்லிக்காய் கொட்டி ஆட்டிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு மிளகு, ஒரு பூண்டு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, தக்காளி பழம் 1 ஆட்டி எடுத்துக்கலாம். பச்சை அடிக்கிறதுக்கு என்ன கொண்டாயே? நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இந்த அளவுக்கு மஞ்சா போதும், தொலைச்சிக்கலாம். கடே 10 பல்லு பூண்டு அரைச்சிட்டு புளி வைக்கிறதுக்கெல்லாம் கொண்டா தண்ணி கொண்டா ஆட்டிகிட்டு வந்தாச்சு. பருப்பு வெந்து போச்சான்னு பார்க்கலாம்.
வெந்து வச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இறக்கலாம். ஒரு எலுமிச்சாம்பழம் சேர் புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதில்ல அது ஆற்றுங்க. புளியை ஊற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு பூணும் கரண்டி எடுத்து கையில் பிடி. அரை பூண்டு கடுகு, அரை பூண்டு சீரகம், 2 கொத்து கருப்பிலாந்தலை, 3 வரமிளகாய், அரைச்சி வச்ச பூண்டு 10 பல், நல்லா சிவந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே அரைச்சி வச்சா சாதம் போட்டுக்கலாம். காப்பூன்னு பெருங்காயத்து நல்லா வணங்க வேணும். கண்ணே அந்த புளிக்கார கண்ணே சரியா? இதுக்கு மேலே தண்ணி ஒரு அரை செம்பு தண்ணி, 1 ஸ்பூன் மஞ்சள், போதுமான உப்பு, ஒரு 4 நெல்லிக்காய் இதுலேயே போட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி நல்லா வேவிட்டு நல்லா கொதித்து வேவிட்டு வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா வேவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகுது, நல்லா மணக்குது. இதுக்கு மேலே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே அடுப்பு கம்மியாகிடுச்சு, நுர கட்டினு இறக்கலாம். நல்லா நுர கட்டுது. இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இறக்கலாம். நல்ல மணமாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. நெல்லிக்காய் ரசம் அடி வாங்க சாப்பிடலாம். நல்ல தோலையே ஊற்றி சாப்பிடுங்க. சும்மா தான் இந்த ரசத்தை குடிக்கலாம், நல்லா இருக்கும். நெல்லிக்காய் ரசம் சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குது ரசம், அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல? சரி சாப்பிடுங்க. சரி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நல்லா கமன்னு மணக்குது. பிணைய கிளியே எனக்கு நாக்கில் சல்லு ஊறுது. நல்லா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
நெல்லிக்காய் ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம். நல்ல சத்து, ரத்தம் ஊறும், ரத்த சோகை போகும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி சேர்த்துக்கிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இரும்புல சளி இதுக்கெல்லாம் கேட்கும்.